75歳の誕生日だ。乾杯してくれた。俺は誰だったか言えろけど、それはどうでもいい。こんにちは、しんないなろ。月曜日しんないなほ。きよわとのひはわほふんしますカリチャラわかりஎன்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா. இன்னைக்கு வார் 2 படத்தை வறுத்தெடுக்க போறோம் அப்படிங்கறத சப்பான் மொழியில சொன்னேன். ஹலோ டியர் மாண்டிஸ். படத்துடைய ஓப்பனிங்ல ஹைனாவுக்கும் ஓனாய்க்கும் பிறந்த கிராஸ் பிரீட் மாதிரி ஒரு இலவை காமிக்கிறானுங்க. அந்த இலவு ஹித்திக் ரோஷனை கொல்ல போகுது. போனோன்னா தன்னோட பாஸ்ட் ஞாபகம் வந்துச்சா என்ன இலவன்னு தெரியல. அது போய் ஹித்திக் ரோஷன் டீம்ல சேர்ந்துடுது. யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான்? டேய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? உண்மையை சொல்லு, நேத்து நைட் ஓனாயோட என்ன பண்ண? இந்த படத்துல ஹித்திக் ரோஷனோட பேரு கபு, என்டிஆரோட பேரு ரகு. 1 நம்பர் பைத்தியக்கார பயலுங்க. ஹித்திக் ரோஷன் சப்பான் காரங்களை அடிக்க கன்னை வெளியே எடுக்காப்புல. உடனே அந்த சப்பான் கேங் தலைவன் இங்க துப்பாக்கி எல்லாம் எடுக்க கூடாது தம்பி, உள்ள வை அப்படின்னு சொன்ன துப்பாக்கியை தூக்கி போட்டு கத்தியால சண்டை போட்டுட்டு இருக்காப்புல. துப்பாக்கியை தூக்கி போட்டு கத்தியில சண்டை போட்டா பாத்தியா, அங்கேயே நான் கழிஞ்சிட்டேன்டா. இந்த கபு தான் மென்டல் பையா அப்படின்னு பார்த்தா சப்பான் கேங் அதோட மென்டல் ஆட்டுக்கு. அவனுங்க ப்ராப்பர்ட்டி அவனுங்களே உடைச்சுக்கிறாங்க. ஏண்டா அவனே உங்க இடத்த அடிச்சு நோக்கதான் வந்திருக்கா, நீங்க ஏண்டா அவன் வேலையை மிச்சப்படுத்தி கொடுக்குறீங்க? மென்டல் பையலா. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஹித்திக் ரோஷனோட சூப்பர் ஹீரோ படத்தை பார்த்திருக்கேன். அண்ணன் மானாங்கனியமா பரப்பாப்ல அந்த இலவு தான் ஒரே ஒரு சூப்பர் ஹீரோ படம் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த படத்துல நம்ம ஹித்திக் என்கிற கபு ஒரு சீக்ரெட் ரா ஏஜென்ட்ங்கறாங்க. ஆனா படத்தை பார்த்த பிறகுதான் தெரியுது இவர் ஒரு அமேசிங் ஸ்பைடர்மேன். என்ன கர்மோண்டா இது? வெப்பெல்லாம் விட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. டேய் கபு, யாரா நீ? அமேசிங் ஸ்பைடர்மேனுக்கு டூப்பு போட்டவனா? இந்த படத்துல கிரா அத்வானி ஒரு பெஸ்ட் விங் கமாண்டர் அப்படின்னு சொல்லி அவார்டு ஒன்னு கொடுக்கறாங்க. அப்பதான்டா அந்த பொம்பளை யூனிஃபார்மோட பார்த்தேன். மத்த எல்லா நேரத்திலயும் ஏண்டா ஒருத்த என்னடானா பாக்கெட்ல ஸ்பைடர்மேன் வெப் வச்சிட்டு சுத்துறான். இந்த கல்சடை என்னன்னா பார்ட் டைமா விங் கமாண்டரா இருந்துட்டு ஃபுல் டைமா மாடலிங் பண்ணிட்டு தெரியுது. இந்த படத்துல ஏன்னு சொல்லி ஒரு தொழில்நுட்பம் ஒன்னு யூஸ் பண்ணிருக்காங்க பாத்துக்கிடுங்க. வெளிநாட்டு வில்லனுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 கம்யூனிட்டிங்களை காமிக்கிறானுங்க. அந்த கல்சடைங்களுக்கு எப்பப்பெல்லாம் மூடி ஏறுதோ அப்பப்பெல்லாம் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்றாங்க. இந்த சீனை பாருங்க. இந்த OnePlus மொபைல் யூசருக்கு நடுவுல ஒரு கோடு கோடா உழுவும் தெரியுமா? அது மாதிரி இவனுங்க டிஸ்பிளேல ஒரே கோடு கோடா இருக்கு சிவப்பு கலர்ல. ஒரு இலவும் தெரியல. 1980ல கண்டுபிடிச்ச ஏஐ போல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். Apologies for the inconvenience. இந்த கபு கம்யூனிட்டி இருக்கா தெரியுமா? லவ் பண்ற பொண்ணோட அப்பனே போட்டு தள்ளிடுறான். அப்புறம் அந்த மாடலிங் பொம்பளைட்ட போயிட்டு நான் இது அதுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சாரி கேக்குறான். மனவர வழி இல்லாம தான் செஞ்சேன். இந்த மக்கள் அப்படிங்களாக வாங்க நம்ம 2 பேரும் டீம் போட்டு எனிமி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுது. டாடியோட தியாகத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். எனக்கு என்ன டவுட்னா, இவளே ரொம்ப நாளா அவங்க அப்பனை போட ட்ரை பண்ணிருக்கா. இவன் முந்திக்கிட்டான். இதுங்க ரெண்டுத்துக்கும் ஒரு கன்றாவியான ஒரு பிளாஷ்பேக் கொண்டு காட்டுறாங்க பாத்துக்கிடுங்க. இதுங்க காதோல் பண்ணும்போது ஜாலியா உல்லாசமா இருந்துட்டு கிரா அத்வானி இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும் போது இந்த கபு காம கொடூரன் எனக்கு நாடுதான் முக்கியம்னு கிளம்பிடுறான். எனக்கு குடும்பம் நான் எதிர்க்க கிட்ட காம்ப்ரமைஸ் ஆக வேண்டி வரலாம். ஏண்டா கழிச்சாலா, உன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணே காப்பாத்த முடியல, நீ எப்பற நாட்டை காப்பாத்துவ? இதெல்லாம் கூட பரவாயில்ல. கல்யாண சீனுக்கு ஒரு டைலாக் ஒன்னு வச்சிருப்பாங்க பாருங்க. இந்த ரிங் ஆக்சுவலி புல்லட்ஸ் உருக்கி செஞ்சது கபீர். ஏண்டா கழிச்சால போறீங்களா? உங்களை நாட்டை காப்பாத்த கன்னும் புல்லட்டும் கொடுத்தா அதை உருக்கி ரிங்கு செஞ்சு விளையாண்டுட்டு இருக்கீங்களா நீங்க? இந்த கோமாளிங்க இங்க பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்டிஆர் மிலிட்டரி ட்ரோன் ஒன்னு, அது 250-300 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுமா, அதுல அம்மன குண்டியா பறந்துட்டு இருக்காரு. தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே, குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? டேய் நீங்களா மனுஷன் தானா? மனசாட்சி இருக்கா? இல்ல நீங்களா மெட்டா ஹியூமன்ஸாடா? எங்களை பார்த்தாண்டா முட்டா குமார் இருக்காடா? இந்த 23 புலிகேசி படத்துல ஒரு டைலாக் ஒன்னு பாத்திருக்கீங்களா? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அது மாதிரி என்டிஆருக்கு வயித்துல அறுவை சிகிச்சை பண்ணி 6 பேக் ஸ்டிக்கரா செஞ்சு ஒட்ட வச்சிருக்காங்க. யோ ரகு, ஏன் இப்படி மூஞ்ச மோஷன் போற மாதிரி வச்சிருக்க? ஆமா, அது வந்திருந்தாலும் தெரிஞ்சிருக்காது. இலவு அடிச்ச காத்துல காஞ்சு போயிருக்கும். சரி, இலவு இவர் ஏன் அம்மன குண்டியா பறந்து வந்து நிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கழட்டிட்டு இருப்பாப்ல. இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன் அதையும் கழட்டி வச்சுட்டு அம்மன குண்டியா ஓடாட தானே? அதை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்க? அவுத்து போடு. டெவில் ஆஃப் தி சீன் ஒருத்தர் இருக்காங்க. அவனை போட்டு தள்ளதான் என்டிஆர் இப்படி அம்மன குண்டியா சுத்துறாப்ல. இதுல ஹைலைட்டே என்னன்னா 500 பேர் அடிக்க தனியா போறாப்ல. எல்லா பரதேசையும் இவர் அடிக்க வராங்க. ஆனா ஒருத்த கையில துப்பாக்கி இல்ல, கையாலே அடிச்சிட்டு இருக்காங்க. ஏண்டா துப்பாக்கி எடுத்து ஒரு போடு போட்டிருந்தா அப்பயே ஒரு பைத்தியம் அவுட் ஆயிருக்கும்டா. சரி, இவனுக்கு தான் லூசு பையலா இருக்காங்க, தலைவன் பெரிய ஆளா இருப்பான் போல அப்படின்னு நினைச்சா அவன் என்னடானா நெருப்பு துப்பாக்கி வச்சு நெருப்பு விட்டுட்டு இருக்கான். ஏண்டா இந்த பைத்தியக்காரனடா டெவில் ஆஃப் தி சீ. இவன் ஒரு மக்கு கூட.
என்னமோ கூன்றான் என்னங்க நீ ஒண்ணும் சொல்லணும் போ. நீங்க ஒரு புது கார் வாங்குறீங்கன்னா அதை எங்க ஓட்டுவீங்க? ஆப்ஷன் ஏ ரோட்ல, ஆப்ஷன் பி ஆகாயத்துல, ஆப்ஷன் சி ட்ரெயின் ட்ராக்ல. நீங்க ஆப்ஷன் ஏ ரோட்ல அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா அது தப்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நீங்க ட்ரெயின் ட்ராக்ல இல்ல, ட்ரெயினுக்கு மேலேயே ஓட்டலாம். அதுக்கு ட்ரைனோபியான்னு ஒரு லைசென்ஸ் இருக்கு. படம் ஆரம்பிச்சதுல இருந்து வானத்திலே பறந்துட்டு இருக்கீங்க. எப்பதான் தரைக்கு வருவீங்க? ட்ரெயினுக்கு மேல காரை ஓட்டுனது மட்டும் இல்லாம ட்ரெயினுக்கு மேல ஓடுறானுங்க, தவுறானுங்க, பறக்குறானுங்க. நீங்க உண்மையிலுமே அமேசிங் ஸ்பைடர்மேனடா. மக்களே, இவனுங்க சூசைட் பண்ணிக்க கூட எல்லா முயற்சியும் பண்றாங்க, ஆனா சாகதான் மாட்றாங்க. பாத்தீங்களா? சொல்லிட்டே இருக்கும்போது தண்ணியில குதிக்கிறா பாருங்க. இதுங்க ஸ்பெயின்ல இருக்கிற கடல்ல குதிக்குதுங்க, ஆனா எந்திரிக்கிறது இந்தியால இருக்கிற ஹிமாச்சல் பிரதேசல. சரி போய் தொலை, ஒருவேளை பூமிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா திருப்பி வானத்துக்கு போயிடுறாங்க. இந்த ரெண்டு மல்டிவர்ஸ் ஸ்பைடர்மேனுங்க தொல்லை தான் தாங்க முடியல அப்படின்னு பார்த்தா அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் வர வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ட்ரெயின்ல ஓடிக்கிட்டும் தவிக்கிட்டு வருதாங்க. இப்போ பிளைட்டுக்கு மேல ஓடிக்கிட்டு தவிக்கிட்டு பறந்துட்டு இருக்காங்க. டேய், அது எவ்வளவு ஸ்பீடுக்கு போகும் தெரியுமாடா? காப்பிரைட்டே வாங்காம ஸ்பைடர்மேன் படத்தை 3 மணி நேரம் ஓட்டி வச்சிருக்கீங்களே, ஏண்டா நாசமா போறீங்களா? பத்தாவதுக்கு இந்த பைத்தியக்கார ரகு கேரக்டர் பிளைட்ல ஃபுட்பால் அடிச்சிட்டு இருக்காங்க. வக்காலே, அந்த சீன்லயே நான் கழிஞ்சிட்டேன்டா. இந்த ரகு கம்னட்டியும் இந்த கபு பரதேசியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா சின்ன வயசுல. இவனுங்க குலத்தொழில பிட் பாக்கெட் அடிக்கிறது. இவனுங்க கேஸ் வாங்கி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இவங்களை அடைச்சிடுறாங்க. அந்த ஸ்கூலுக்கு ஒரு பைத்தியக்காரன் வந்து ஆர்மிக்கு ஆள் எடுத்திருக்கான் இந்த 2 கல்சடுங்களையும். ஏண்டா பரதேசி, 140 கோடி பேர் இந்தியால இருக்கான், அதுலலாம் உனக்கு ராக்க ஆள் கிடைக்கல. இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்தா ஆள் எடுக்கணுமா? ஏண்டா வக்காலி. இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி. போட் ரேஸ் எங்க நடக்கும்? ஆப்ஷன் ஏ தண்ணில, ஆப்ஷன் பி ட்ரெயின் ட்ராக்ல, ஆப்ஷன் சி F1 ரேசிங் ட்ராக்ல. நீங்க தண்ணில அப்படின்னு பதில் சொல்லியிருந்தா ஒரு பக்கெட் ஜலத்தை எடுத்து தலைமையிலே ஊத்திக்கோ. F1 ரேசிங் ட்ராக்ல ஓட்டுறாங்கடா அவங்க. என்ன கொடூரமா இருக்கு. என்னண்ணா படம் வேற மாதிரி இருக்குண்ணா. இது பைக் ஸ்டண்டிங் பண்றோமோ இல்லையோ? ஏண்டா புண்ணாக்கு, ட்ரெயின் ட்ராக்ல காரை ஓட்டுனீங்க, சரி போய் தொலை. பிளைட்ல ஃபுட்பால் அடிச்சீங்க, போய் தொலை. என்னடா கார் ஓடுற இடத்துல போட்டெல்லாம் ஓட்டிட்டு இருக்கீங்க? ஏண்டா எத்தனை வட்டா எங்களை கழிய வைப்பீங்க? ஒரு சீன்ல 20-30 பேர் நின்னு சுட்டுட்டு இருக்காங்க. ஒரு மூல வளர்ச்சி இல்லாத ஒரு பைத்தியக்காரன் கார்ல மிஷின் கன் எல்லாம் எடுத்துட்டு வந்து மொத்த பேரை சுட்டுட்டு இருப்பா பாருங்க. டேய், இந்த படம் பூமியில தான் நடந்துச்சா இல்ல மார்ஸ், வீனஸ், நெப்டியூன் போய் எடுத்தீங்களா? படத்துல பிசிக்ஸ், கிராவிட்டி எல்லாம் இருக்கா இல்லையா? ஏலியனே காரி துப்புற மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்கடா. மக்களே, சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் கார்ல போனாலே எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும். ஆனா இந்த கல்ச்சால போக கபு மினிஸ்டரை சுட்டுட்டு கிறுக்கு பாய மாதிரி பின்னாடி பிஜிஎம் போட்டு நடந்து போவாம பாருங்க. வெறி ஆகுமா ஆகாதா? எப்படா இப்படி மட்டமான சீன் எடுத்துட்டு அத மாசுன்னு நினைச்சு வர சுத்திட்டு இருக்கீங்க? மட்டமான பயலுலா. அது மட்டும் இல்ல, இந்த பைத்தியக்காரன் உறைஞ்சி போன பனிக்கட்டில நார்மலா ரோட்ல ஓட்டுற பைக்கை ஓட்டிட்டு வருவான் பாருங்க பனிக்கட்டில. டே, நீ நார்மல் ஹியூமன் தானா இல்ல விக்னேஷ் சிவன் நயன்தாராவாடா? எங்க இருந்துடா புடிச்சிட்டு வராங்க உன்ன? சரி என்ன பண்ணி தொலைக்கிறது, ஒருவேளை பார்த்து முடிச்சிருவோன்னு சொல்லி பார்த்தா மாஸ்டர் படத்துல வர சீனா உரி வச்சிருக்காங்க. ஒன்னு சுய புத்தி வேணும், இல்ல சொந்தமாவாச்சும் படம் எடுக்க தெரியணும். இது ரெண்டுமே இல்லனா இது மாதிரிதான் மக்கு கூமட்டத்தனமா ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த படம் மசுர எந்த கிரகத்துல உட்காந்து எழுதுனாங்கன்னு தெரியல. ஹிருத்திக் ரோஷனுக்கு 2 ஆம்லையும் புல்லட் படுது. என்டிஆருக்கு நெஞ்சுக்கு பக்கத்திலே புல்லட் இறங்குது. ஆனா அடுத்த சீன்லயே தவ்விக்கிட்டு பறந்துகிட்டு திரியறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலங்க கம்பி ஒண்ணு முதுகுல குத்தி நெஞ்சு வழியா வெளில வருது. சரி, இந்த 2 பேரும் செத்து தொலைஞ்சிருவாங்க போல, ஏன்னா திருப்பி வார் 3ன்னு கிளம்பிட்டாங்கன்னா அப்படின்னு பொறுமையா உட்கார்ந்து பார்த்தா அப்பயே இந்த மெட்டா ஹியூமனுங்க செத்து தொலையாம அடுத்த சீன்லயே இந்த 2 மெட்டா ஹியூமன்ஸ் மட்டமான பயலுங்க ஒன்னு சேர்ந்து எனிமி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டேய் டைரக்டர், இந்த படம் எந்த வேற்று கிரகவாசிகளா எடுக்கப்பட்ட படம்? யாருக்கடா எடுக்கப்பட்ட படம்? டியர் மாண்டிஸ், ஒருவேளை நீங்க ஆக்ஷன் படம் ரொம்ப விரும்பி பாக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பாத்துறாதீங்க, மனசை விட்டுருவீங்க.